இந்த நாய் தான் உயிரோட இல்லையே. இந்த நாயை கொன்னது பிக் டாடி தான். இதுவரை நீ சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கு. அப்புறம் நீ தோத்துட்டா உன்னோட 3 விரல் நான் வெட்டிடுவேன். முதல் முறையா நீ தோத்துட்டேன்னு சொல்றத நான் கேக்குறேன். என்ன பணைய வச்ச? நீ உன் அப்பாவை கொன்னவன பழி வாங்க வந்த. ஆனா என்னோட பழி கணக்கு உன்னோடதை விட பெருசு. ஆக்சுவலி நீ இல்லனா இன்னைக்கு என் கேசினோவே க்ளோஸ் ஆயிருக்கும். நீ ரோலக்ஸ் பண்ண ஃப்ராட அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. நீ இவ்ளோ பெரிய எக்ஸ்பர்ட்னு நான் நினைச்சே பார்க்கல. ஐயோ மேம், நான் எக்ஸ்பர்ட்லாம் இல்ல. ஆனா என் கண்ணு கழுகு கண்ணு மாதிரி, யாரும் ஈஸியா தப்பிக்க முடியாத. என்கிட்ட நீ உண்மையை சொல்லலனாலும் பரவாயில்ல. பட் ஜாபை கண்டினியூ பண்ண. நான் உனக்கு சீனியர் ஸ்பாட்டரா பொசிஷன் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஐம் சாரி மேம். எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆட்டத்தை தொட்டுட்டேன். இனிமே இந்த ஆட்டம் என்னை விடாத. இனி நான் போக வேண்டிய பாதையில தனியா தான் போகணும். ஓகே அர்ஜுன், இதாவும் முடிவுனா நான் தடுக்கல. பட் அட்லீஸ்ட் இந்த இந்த கிஃப்டையாவது எடுத்துக்கோ. மேடம், நியூ இயரை சந்தோஷமா கொண்டாடு. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். உனக்கு எப்ப ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ இங்க வரலாம். மை பிளேஸ் இஸ் ஆல்வேஸ் ஓபன் ஃபார் யூ. சாரி சொல்லதான் வந்தேன். ஐம் சாரி. ஐயா சாமி, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா சாமி. ஹாய். இந்த பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சரி. இந்த குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க. அம்மாமா, இங்க வேண்டாம், வீட்டுக்கு போய் பாருங்க. ஐயா, எங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு? இது எனக்கு போதும். ஓகே, பாய். ப்ரோ 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 நில்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ஒரே நிமிஷத்துல ஏழை பொண்ண பணக்காரியா மாத்திட்டீங்க. நீங்க ஒரு நடமாட நல்லவர் ப்ரோ. அங்க கேசினோல பணமலை கொட்டுது. இவங்க மேல ஒரு சாரலாத அடிக்கட்டுமே. ஓ ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். முதல்ல கேட்ட பிச்சைக்காரனுக்கு காசு போடாம அந்த அம்மாவுக்கு மட்டும் எல்லா காசும் போட்டீங்களே, அது ஏன்? ஒரு நல்ல கேம்ப்லருக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும். அந்த பிச்சைக்காரன் அக்கவுண்ட்ல உன் அக்கவுண்ட்ல இருக்கிறத விட அதிகமா இருக்கு. ஐயோ, அவன் பிச்சை எடுக்கிறது ஒரு பிசினஸ். ஆனா இந்தம்மா பிச்சை எடுக்கிற நிலைமை வரும்போது கூட உழைச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ. ப்ரோ பேசாம நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துலாம் ப்ரோ. நம்ம காம்போ ஒரு கலக்கல் காம்போவா இருக்கும் ப்ரோ. அது மட்டும் இல்ல, என்கிட்ட ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னு வச்சுங்களேன், இந்த கசினோவே ஒரு கலக்கலாம் ப்ரோ. கனெக்ஷனா? அப்போ இவனை யாருன்னு தெரியுமா? ப்ரோ இவன் ட்ரக் டேவிட் ப்ரோ. ரொம்ப வருஷமா ட்ரக் ஓட்டிட்டு இருந்தான். இப்ப பார் வச்சிட்டு இருக்கான் ப்ரோ. அவன் பார் பக்கத்துல இன்னொரு பார் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அங்க சீட்டாடுவான் ப்ரோ. ப்ரோ சீட்டாடியே பல பேர் ஆட்டத்துக்கு ஆப்பு வச்சு அன்றரை வரைக்கும் கைட்டி விட்டுருவான் ப்ரோ. இவன் வேற மாதிரி ப்ரோ. இவன் இது வரைக்கும் இவனை ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. கன்ஃபார்மா இவன் அவன் தான் உனக்கு நல்லா தெரியுமா? ப்ரோ நான் இன்னைக்கு நடுத்தரு நாராயணனா நிக்கிறதுக்கு காரணம் இவன் தான் ப்ரோ. போன வாட்டி நாங்க சீட்டாட போனப்போ சூப்பரா சீட்டாடியை நான் மடிக்கிட்டான். நான் ஆசையா வச்சு இந்த காரையும் பிடிங்கிட்டான். இன்னைக்கு கால் டாக்ஸி பிடிச்சி போக கூட காசு இல்லாம என் காலையே டாக்ஸி ஆக்கி பிடிச்சி போயிட்டு இருக்கேன்னா அது காரணம் அவன் தான் ப்ரோ. அவனை போய் நான் மறப்பனா? ஓ, நியூ இயர் ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. நான் அவன் கூட ஆடுறேன். ப்ரோ உள்ளதானே ஆட மாட்டேன்னு சொன்னீங்க. எனக்காக ஜெயிக்கிறதுல எந்த கிக்கும் இல்ல. ஆனா என் நண்பனுக்காக ஜெயிக்கிறதுல
ஒரு தனி கிக் இருக்கு. ஆ. உன் காசு உன் கார் உனக்கு வேணும்ல? ஆமா 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 ம். ப்ரோ நண்பன் என்னையா சொன்னீங்க? ஆமா. நண்பனா ம். ப்ரோ எப்படி தளபதி படத்துல ஒரு சூர்யா தேவாவோ அந்த டேவிட் தலையெழுத்த மாத்த போற அர்ஜுன் தேவா ப்ரோ. நான் வேண்டாம். நண்பேண்டா. ஜிஜிகோ. வா வா. என் நண்பன் போட்ட சோறு டேவிட்டே உன்னை ஜெயிக்க போறோம் பாரு. ப்ரோ இதான் ப்ரோ டேவிட்டோட பாரு. இங்க ஒவ்வொரு நியூ இயருக்கும் நிறைய பேர் சீட்டு விளையாட வருவாங்க. ஆனா ஜெயிக்கிறது என்னவோ அந்த டேவிட் மட்டும்தான். ப்ரோ ஐயோ 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 இங்க பாருங்க ப்ரோ, இதான் ப்ரோ என் காரு. போன நியூ இயர் ஆட்டத்துல அந்த டேவிட் என்கிட்ட ஜெயிச்சிட்டான் ப்ரோ. அப்போ அந்த டேவிட்டும் சீட்டர் தான். இல்ல ப்ரோ, அவன் செமையான பிளேயர். அவனுக்கு எல்லா ட்ரிக்ஸும் தெரியும். இந்த தேவா சரியான முட்டாளா இருக்கணும், இல்ல இன்னசென்ட்டா இருக்கணும். இல்லனா டேவிட் மாதிரி ஒரு சீட்டரை நல்ல பிளேயர்னு சொல்லுவானா? என்ன யோசிக்கிறீங்க ப்ரோ? ஒண்ணு இல்ல, வா போலாம். வாங்க போலாம். டா வச்சுக்கோ, கரெக்டா குத்தணும். டேய் வட்டி. தல வாத்தல வாத்தல. என்ன தல இன்னைக்கு உன் லக் வொர்க் அவுட் ஆகும் போல இருக்குது. ஆமாண்டா, அதான் என் லக்கா அலக்கா கூடவே கூட்டு வந்துட்டேன். ஓ டேவிட் எங்க? தோகரார் பாரு. இந்த கேம்ல 2 டைஸ் ரோல் பண்ணுவாங்க. அதுல எந்த நம்பரை ரோல் பண்றாங்களோ அந்த நம்பர் தான் பேஸ் நம்பர். அப்புறம் வேற வேற கார்டு எடுத்து பிளேயருக்கு கொடுப்பாங்க. எந்த கார்டு நம்பர் பேஸ் நம்பரை விட கம்மியா இருக்கோ அவங்க தோத்துட்டாங்க. யார்கிட்ட கார்டு நம்பர் அதிகமா இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் டேவிட். யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. அடே போடா புளிப்பே. தட்ரா காட்டுல மேட்டுல ரோட்டுல வீட்டுல சந்தில பொந்தில பார்க்கல பீச்சில ஆத்தோரத்துல பீச்சோரத்துல செவரோரத்துல சிங்காரத்துல கலர் கலரா காட்ச வச்சுன்னு ஆடுறவங்கள கேளுங்கோ. டேவிட் ஆண்டா வச்சுக்கிட்டா வாங்கிப்பேங்க ஆப்புங்கோ ஆப்புங்கோ ஆப்புங்கோ. ஆடா மாவு மிஸ்னே நாடா ரிப்பீட். என்னாச்சு, எப்படி வந்த? நண்டு தானே வந்த, அதான் காரியா நாட தோத்துட்டு போயிட்டியா? இப்போ எதை வச்சு தோக்க போற? ஏய் டேவிட் கொஞ்சம் அமைதியாக மூடிட்டு இந்த தடவை உன் கூட ஆட போறது நான் இல்ல, என் ப்ரோ தான் ஆடுவாரு. நீ தான் பணம்னா பணம் கூட கேம் ஆடுவல. சீக்கிரம் கேம் ஸ்டார்ட் பண்ணு. வர்றோம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோடீஸ்வரன் இட்டு வந்திருக்கிறான். சரி எத்தனை கோடி வச்சு ஆட போற? ஆமா மிஸ்டர், இவர் யாரு? 500. தோடா 500 ஆடா. டேய் இவன் கோடீஸ்வரன் இல்லடா, பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன். ப்ரோ வெறும் 500 ரூபாய் தானா? கொஞ்சம் பாக்கெட் செக் பண்ணுங்க ப்ரோ. என் மேல நம்பிக்கை இருக்கா? 10,000 டா. டேய் வட்டி இப்படி வா. ப்ரோ எப்படியாவது இவ்வளவு ஜெயிச்சிருங்க ப்ரோ. நான் எல்லா காசையும் வைக்கிறேன். எல்லா துட்டையும் வைக்கிறாராம. ப்ரோ நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க ப்ரோ. சாருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க்கு துடுற மாதிரி இல்ல. நமக்குன்னா துட்டு வந்தா ரைட்டு, அவ்வளவுதான். இப்ப கார்ட்ஸ நான் செட் பண்றேன். நான் கார்டு செட் பண்ணினா கண்டிப்பா நீ தோத்துருவேடா. டேய் இந்த செட்டிங் பண்ணுனா நம்ம கேம் காலி. கார்டு செட் பண்ணிட்டேன்டா. இப்ப ரூல்ஸ் படி கார்ட்ஸை லெஃப்ட்டுக்கா தட்டி ரைட்டுக்கா எடுக்கணும். வலிக்கிறியா? டைஸ் நம்பர் 6. அப்ப யாரோட கார்டு நம்பர் 6 விட அதிகமா இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. தேவா சும்மா இந்த கவுண்டர் டயலாக்ல குத்துன்னு இருக்காத. டேய் முதல்ல உன் கார்டை காட்டு. டேவிட்டுக்கு டோட்டலா 7. ச்சே 6 விட ஒரு நம்பர் கூட வந்திருந்தா கூட நாம ஜெயிச்சிருந்திருப்போம் ப்ரோ. உடுமாச்சி
இது வரைக்கும் நம்ம சாரு பயங்கரமா ஜில் பாஸ் காட்டியிருந்தாரு. இப்போ ஜகம் வாங்கினாரு. பாவம் ஓடி சொன்னாண்டா, துட்டு வேற இல்ல. நான் பாக்குறீங்க, வெள்ள போடா ஒவ்வால் வாயா. அசிங்க பத்திட்டான். ப்ரோ எப்படி ப்ரோ தோத்தீங்க? நீ எப்படி தோத்தியோ அப்படிதான். சேம் பிளட். ப்ரோ காசு தோத்த கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. வவ்வால் வாயான்ட்டான் ப்ரோ. என் மூஞ்ச பார்த்தா அப்படியா இருக்கு? இன்னும் என்னடா நிக்கிறீங்க? கைத்த வலிச்சு வெள்ள தள்ளணுமா? ஏய் அவர் என் ஃப்ரெண்டு. ஆ, அவர்கிட்ட இந்த மாதிரி பேசின சங்க அறுத்துருவோம் உன்னை. போடா என் நூங்கு அறுத்துட்டு வராம. ஏய் ஆ, இவர் என் ஃப்ரெண்டு. ஆ. அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. அப்ப உன்னாண்ட பேசுறேன். துட்டு இருந்தா ஆடு, இல்ல காட்டி ஓடு. ஃப்ராடு. டேய் உங்கள மாதிரி பச்சா பசங்களுக்குலாம் இங்க இடம் இல்ல. காலி பண்ணு காலி பண்ணு. ஏய் இங்க தாண்டா இருப்போம். தேவா ஆ? இங்க இருந்து கிளம்பு. இவங்க தேவையில்லாம உன்னை தூண்டி விடுறாங்க. இல்ல ப்ரோ, என்ன பேசியிருந்தா கூட அமைதியா இருந்திருப்பேன். உன்னை பேசினா என்னால தாங்க முடியாது ப்ரோ. வர்கீஸ் கொஞ்சம் பணம் கொடு. எவ்வளவு வேணும்? எவ்வளவு ப்ரோ வேணும்? 20,000மா? 2 லட்சம். 2 லட்சமா? ஓகே ஓகே ப்ரோ. வர்கீஸ் ஒரு 2 லட்சம் கொடு. இந்த தடவை கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம். 10,000 20,000 ஓகேப்பா. 2 லட்சம்னா நீங்க எப்படி திருப்பி கொடுப்பீங்க? வர்கீஸ் என் 60 லட்ச ரூபா வீட்டை அடமானம் வைக்கிறேன், போதுமா? இவன் உண்மையாலுமே எமோஷனல் இடியட் தான். சீட்டாட்டம் இவங்கள மாதிரி ஆட்களோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுச்சேன். சரி ஓகே. அப்ப 100க்கு 20 பாயிண்ட் வட்டி ஓகேவா? அப்படின்னா 100 ரூபாய்க்கு 20 ரூபா மீட்டர் வட்டி. அதுவும் ஒரு வாரத்துக்கு. அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா 40 ரூபா. ஏய் பேசாம பாரம் இழுத்து மூட்டு கழுத்தை அறுத்து போற கசாப்பு கடை வைடா. வேணும்னா வாங்கிக்க, வேணானா போ. டேய் குறா குறா. ப்ரோ 2 லட்சம் ப்ரோ. ப்ரோ கேம்ல எப்பவுமே தோத்து அப்புறம் ஜெயிச்சாதான் ப்ரோ ஒரு கிக் இருக்கு. கரெக்ட். ஏய் எங்க ப்ரோ எம்ஜிஆர் மாதிரிடா. முதல்ல ஒரு அடி வாங்குவாரு, அப்புறம் திருப்பி கொடுப்பாரு. குடுப்பாரு. டேய் வளன்னு பேசாம உட்கார்ந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறா. சரி எவ்வளோடா வைக்கிற? நான் மொத்த பணத்தையும் வைக்கிறேன். நான் மொத்த பணத்தையும் வைக்கிறேன். இவன் ஆட்டத்துல பெரிய பருப்பா இருக்கணும், இல்ல பெரிய முட்டாளா இருக்கணும். ப்ரோ எல்லா காசையும் எப்படி ஒரே நேரத்தில் வச்சா எப்படி ப்ரோ? கொஞ்சம் யோசி ப்ரோ. முதல்ல 50,000 வச்சுட்டு அப்புறம் 1 லட்ச ரூபா வைக்கலாம்ல. சரி 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 ப்ரோ. நீங்க செஞ்சா கரெக்டா தான் இருக்கும். விளையாடுங்க, என் வாழ்க்கையில விளையாடுறாதீங்க. ஏய் ரூல்ஸ் ஞாபகம் இருக்குதுல. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா இந்த கேம்ல நீ டபுள் அமௌண்ட் கொடுக்கணும். அப்படின்னா நீ எனக்கு 4 லட்ச ரூபா கொடுக்கணும். ஆனா உன்னாண்ட இப்போ 2 லட்சம் தானே இருக்குது. கேட்டல்ல, என் தோஸ்து 60 லட்ச ரூபாய் வீட்டையே அடகு வச்சிருக்காரு. ஏய் தேவா, உன் ஃப்ரெண்ட் எங்க புடிச்சா? கீழ்பாக்கம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இல்லையா? நீ தெருவுக்கிறது உறுதிடா. ஏய் யாரா இவன் காந்தார காட்டுறது கூட்டு வந்த மாதிரி இருக்கிறான்? அமைதியாரா. தேவா உனக்கு பயமா இருக்கா? ப்ரோ இல்ல ப்ரோ, பயந்த தேவா எப்பயும் செத்துட்டான். நீங்க ஆடுங்க ப்ரோ. பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக். ஏய் ஆட்டத்துக்கு நான் ரெடி, நீ ரெடினா ஆரம்பி. ஆரம்பிச்சிடலாம் சொல்லும். டைஸ் நம்பர் 6. 6க்கு மேல யாருக்கு வருதோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஐயோ முதல் கார்டுலயே டேவிட்டுக்கு 6 வந்துடுச்சு. அப்போ இன்னைக்கு இந்த 2 லட்சமும் காலியா? 6 + 1 = 7. ஜெயிச்சாச்சு. கேம் ஓவர். ஏய் ரொம்ப ஆடாத, இன்னும் ஆட்டம் முடியல. எங்கால இன்னும் காடை திருப்பியே காட்டல. 7 விட பெருசா வந்தா என்ன பண்ணுவ? இந்த மாதிரி மங்காத்தாடா ஜெயிச்சிட்டோம்டா. டேவிட் நாக் அவுட். சூப்பர்டா. நீ ஆரம்பிச்சு வச்ச, நான் முடிச்சு வச்சிட்டேன். ப்ரோ கலகிட்டீங்க ப்ரோ. கலகிட்டீங்க ப்ரோ, கலகிட்டீங்க. என் மனத்தை காப்பாத்திட்டீங்க. இது எப்படி நடந்துச்சு?
இவன் ஏதோ போங்கறான், நமக்கே நாம அடிக்கிறான். ஏய் டேவிட்டே, இப்போ இதோட உன் கதை முடிஞ்சது டேவிட்டே. எப்பவுமே காத்து உன் பக்கம் மட்டும் வீசாது. எடு எடு, முதல்ல பணத்தை எடு. சரி, அடுத்த ஆட்டத்துக்கு ரெடியா? உனக்கு என்ன பைத்தியமா? நீ திரும்ப திரும்ப ரிஸ்க் எடுக்கிற. உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டேய், யாரு கிட்ட? உன் ஆளுக்கு தான்டா டைம் சரியில்லை. ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? நான் ஜெயிச்சிட்டா நீ டபுளா, அதாவது 8 லட்சம் கொடுக்கணும். 8 லட்சமா? இவன் எப்படி கொடுப்பான் ப்ரோ? இப்பதான் தோத்து போயிட்டு போண்டி ஆயிட்டானே போண்டி. என்ன ஜெயிக்க இன்னொருத்த பிறந்து வரணும்டா. சீக்கிரம் சொல்லு. நீ ஆடலன்னா நான் எல்லா காசையும் எடுத்துட்டு கிளம்பணும். ஏய், கேம் முடியாம இங்க இருந்து ஒருத்தனும் நவர முடியாது. அப்ப சரி, நீயே ரூல்ஸ் படி டேபிள்ல பணத்தை எடுத்து வை. டேய் டேவிட்டே, சும்மா வாய்ஸ் அவடெல்லாம் விடாத. தேவடி, ஆ, ஒரு 8 லட்சம் கடன் கொடு. 8 லட்சம்லாம் கடன் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னைக்கு உனக்கு பேட் லக் ஆச்சே, அதனால கடன் கேன்சல். எல்லாம் முடிஞ்சது. தேவா, இதுக்கு மேலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பணத்தால நம்ம கிளம்பலாம். ஏய் டேய் டேய் டேய், தேவா தேவா தேவா, இரு. நீ நண்பன் தானே? ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்தா. டேவிட்டே, நீ எதுக்கு தேவலாம கெஞ்சிட்டு? நீ என் தம்பி மாதிரிப்பா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு. இல்லன்ட்டு போறேன். ஏய், இந்த தேவா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுற மாதிரி தெரியுதா? டேய் டேவிட்டே, நீ காலில் விழுந்து 1/4 மணி நேரம் கதறினா கூட காசுன்னு தரமாட்டான்டா பேமானி. என்ன ப்ரோ? எப்படியா டயலாக்? தேங்க்யூ. டேய், என் காரு வெளில நிக்குது. என் காரு மதிப்பு 10 லட்சம் ரூபா. அத வச்சு ஆறடா. வாடா வாடா, உட்கார உட்கார, வாடா 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 வாடா. அப்பாடா, நம்ம கார் நம்ம கிட்ட வரப்போகுது. இன்னைக்கு டேவிட்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. விட்றா, இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஐ அம் வெயிட்டிங். இந்த வாட்டி கார்டுல வர எல்லா நம்பரும் எனக்கு வர மாதிரியே செட் பண்றேன் பாருங்கடா. எடு. உன்னை விட மாட்டேன்டா. Five plus 2 7. ஸோ ஜெயிக்கிறதுக்கு 7 விட அதிகமான நம்பர் வேணும். முதல் சீட்டு 6 வரும், அடுத்த சீட்டு 3 வரும். இனிமே ஆட்டத்தை பாருடா. போங்க, ஆட திருப்பி காட்டு. எல்லாமே என் பிளான் படி தான் நடக்குது. ஐயோ, இந்த வாட்டி ஜெயிக்கலனா நம்ம ஜெயிச்சது எல்லாமே போயிடும். முருகா, முன்னாடி இருந்து நீதான்ப்பா காப்பாத்தணும். உன்னாண்ட இருக்கிற அடுத்த சீட்டை காட்டு. டேய், நாங்க எதுக்கு எடுக்கணும்? நீயே எடுறா, நீ தான் டீலரு. நான் காட்டணுமா? ஐயோ, அப்படின்னா 7 விட 1 நம்பர் தான் அதிகம். ஆனா டேவிட்டுக்கு ஏற்கனவே 6 வந்திருக்கு. அப்ப இந்த வாட்டி இவன் தான் ஜெயிப்பானோ? முக்காடு போட வச்சிட்டே முருகா. இவன் டோட்டல் 8. அப்படின்னா நமக்கு 9 வரப்போகுது. போய் கட 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 அண்ணனுக்கு மாலை மரியாதை தாரத படம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கடா. இன்னைக்கு அண்ணன் பட்டை கிளம்ப போறான்டா. வா 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 வா, போடுறா போடுறா போடுறா. அண்ணங்கிட்ட வச்சுக்காதடா. போடு போடு, எல்லாத்தை விட மோசமானது இந்த கேங். அப்படி அப்படி அண்ணங்கிட்ட வச்சுக்காதடா. போடு போடு, எல்லாத்தை விட மோசமானது இந்த கேங். அப்படி அப்படி அண்ணங்கிட்ட வச்சுக்காதடா. இப்போ தெரியும்டா இந்த டேவிட் யாருன்னு. மங்காத்தாடா, ஜெயிச்சிட்டோம்டா. டேய் டேவிட்,
என்னடா மூஞ்ச தூக்கிட்டு நாங்க ஜெயிச்சாச்சுடா. ஏய் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கை கொடுங்க ப்ரோ. இவனுங்க ஏதோ டூமா வேலை பாக்குறானுங்க. எப்படி என் ஆட்டம் தலைகீழா மாறிச்சு? தேங்க்ஸ் ப்ரோ. உங்களால என் காரும் கிடைச்சது, என் பணமும் கிடைச்சது. தேங்க்யூ ப்ரோ. நல்லாடா தானே ஆடுற. ஆமா டேவிட், இவன் ஏதோ சுருக்க விட்டான். இவன் சரியான ஃப்ராடு. வேணும்னே இந்த தேவன் அவனை கூட்டிட்டு வந்திருக்கான். படா சீட்டர் அவன். ஆமா ஆமா சீட்டர், சீட்டர் சீட்டர். ஆமா அவன் சீட்டர். உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? நிரூபிக்க முடியுமா? சொல்றா, நிரூபிக்க முடியுமா? தேவா 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 தேவா, சில் சில் ப்ரோ. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நம்ம ஜெயிச்ச காசை எல்லாருக்கும் பிரிச்சு கொடு. வர்கீஸ்க்கும் வட்டியோட செட்டில் பண்ணிடு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ட்ரீட் தான், எடுத்துக்கோங்க. அண்ணாத்த, உனக்கு இம்மா பெரிய மனசு. எனக்கு இவரை பார்த்தனே தெரிஞ்சிச்சு இவர் பலை கில்லாடின்னு. ஆமாடா குமாரு, இவர் பெரிய ஆட்டக்காரரா. இவர் பேசும்போதே தெரியுது. அர்ஜுனா அர்ஜுனா, நீ கண்டிப்பா ஜெயிக்கிற அர்ஜுனா. என்ன டேவிட், பாய் அடிச்சு போய் நிக்கிற? இப்போ உன் ஆளுங்கெல்லாம் என் சைடு, நீ தான் ராங் சைடு. டேவிட் தோத்து போனதுனால அண்ணாத்த மேல பழிய போடுறாரு. உண்மையிலேயே மங்காத்தால டேவிட் தான் லூசரு. ஒரே நாள்ல பச்சோந்தி மாதிரி என்னாட இருந்து அவங்க கிட்ட சேர்ந்துட்டீங்களா? நான் டேவிட் வாய் நீள்தே. எச்ச கையால கூட காக்கா ஓட்டாத நீ எங்க அள்ளி அள்ளி குடுக்குறே எங்க அண்ணாத்த எங்க? எங்க கிட்டே காசு வாங்கி விளையாடிட்டு ஜெயிச்சிட்டு எங்களுக்கு எதுவுமே பண்ணாம போனவன் தானே நீ. எங்க காசை திருப்பி கொடு. ஏய் டேவிட் 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 டேவிட், இந்த கேமை செட் பண்ணது நீ, இந்த கார்டை செட் பண்ணதும் நீ, டைஸ் கூட நீ தான் உருட்டுன. இப்ப புரிஞ்சிருச்சுல, உன் உருட்டு என்கிட்ட செல்லாதுன்னு. நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கிற கதையா? இல்லவே இல்ல ப்ரோ, இது கம்பி கட்டுற கதை. இந்த டேவிட் சொல்றது போய். ஆமா, இந்த டேவிட் சொல்றது ஆமா, எல்லாமே போய். போய். எல்லாமே போய். எல்லாமே போய். நம்ம ஐயாவே தப்பு பண்ணிட்டேனா இல்ல தப்பான கார்டு எடுத்துட்டேனா ஒன்னும் புரியலையே. டேவிட், எப்படியா நீ தோத்துட்ட, அதான் தேவா நான் காரை எடுத்துட்டேன். டேய் வட்டி, உனக்கு தேவையான வட்டி எடுத்துரு. மிச்ச காசுக்கு பசங்க புட்டி வாங்கி கொடுத்துரு. முடிஞ்சா நம்ம டேவிட்டுக்கு ஒரு 500 செலவு கொடுத்துரு. பாவம். போலாம் ப்ரோ. இப்ப அவன் நம்மளை திரும்பி கூப்பிடுவான் பாரு. டேய் தேவா. ப்ரோ எப்படி ப்ரோ, ஜோசியர் செல்வின் மாதிரி கரெக்டா சொல்லிட்டீங்க. இதுக்கு ஜோசியம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சூதாடுற எவனுக்கும் சுய புத்தியே இருக்காது. எல்லாத்தையும் தோக்குற வரைக்கும் அவன் அடங்கவே மாட்டான். இன்னொரு கேம் ஆறியா? டேய் டேவிட், காசையும் தோத்துட்ட, காரியம் தோத்துட்ட, வேற ஏதாவது விளையாடுவ? டேய் பக்கத்துல என் பார் இருக்குது. ஜெயிச்சா பார் உனக்கு. நான் ஜெயிச்சிட்டேன்னு வை. இப்போ நீ வாங்கின காரு பணம் எல்லாத்தையும் என்னாண்ட திருப்பி கொடுக்கணும். ஓகேயா? நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு உன் தலையெழுத்து சரியில்லை. நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னால ஜெயிக்க முடியாது. அதையும் பார்க்கலாம். சரி நீயே சொல்லு, என்ன கேம்? கேம் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம 2 பேரும் ஒரு டைஸா போடுவோம். யாரோட டைஸ்ல அதிகமா வருதோ அவங்க கேம்ல வின்னு. ஒருவேளை கேம் டிரா ஆயிடுச்சுன்னா? டேய் டீலர் நான் தான். டிரா ஆச்சுன்னா டீலர் தான் ஜெயிப்பான். அடிங். ஓகே, நான் உருட்டுறேன். டைஸ் 6. இனிமே பாரு, கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாத்தவே முடியாதுடா. இதுக்கு மேல நீ ஆடணுமா? கிளம்பு 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 கிளம்பு. போ 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 போ. ப்ரோ, இப்ப நான் என்ன சொல்லுவேன்? மங்காதாடா, ஜெயிச்சிட்டோம்டா. டேய் டேவிட், இப்போ உன் காரும் போச்சு, பாரும் போச்சு, மொத்தத்துல உன் மானமே போச்சு. டேய் செல்லம், நீ யாருடா? டைம் வரும்போது சொல்றேன். சரி வட்டா. உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல எங்க இருந்து போக விட மாட்டேன்டா.
கலகிட்டீங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. என்ஜாய். கடைசியில என் காரை எனக்கே திருப்பி கொடுத்துட்டீங்க. ஐ லவ் இட் என் செல்லம். உம்மா. டேய் கார் மேல கைய வச்ச கைய வெட்டிடுவேன். என் வண்டி மேல கை வைக்கிறியா? எறா கைய. டேய் தோத்தது இல்லாம எங்களையும் கொல்ல வரியா? டேய் புளியாம்பயம், இந்த சுத்து வட்டாரத்துல என்ன தோக்கடிக்க ஒரு பயம் வந்தது இல்ல. வந்து அவன் உயிரோட போனதும் இல்ல. என் துட்டு எனக்கு வரணும் 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 இல்ல. டேய் வரலன்னா என்ன பண்ணுவ? ஐயா டேய் இவனுங்களை அடிச்சு காலி பண்ணுங்கடா. ஏய், நீங்க யார்? யாரா இது? ஆஷா மேடம், நீங்க எப்படி? அர்ஜுன், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? டேவிட், உன்னை பெரிய கேம்பிளிங் கிங்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால ஒரு தோல்வியை கூட ஏத்துக்க முடியல. என்ன இது தோல்வியை கூட ஏத்துக்க முடியல? வந்துட்டாங்கடா. ஏ பாப்பா, முதல்ல நீ யாரு? எதுக்கு இந்த பஞ்சாயத்துல எல்லாம் தலையிடுற? ஆஷா கேசினோவோட ஓனர், வர்மா ஃபேமிலியோட ஒரே வாரிசு. ஆஷா ஆஷா வர்மா. ஐயோ, இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வர்மா ஃபேமிலில இருந்து இங்க எதுக்கு வந்தாங்க? டேய் இவங்க சாதாரண ஃபேமிலி கிடையாதுடா, ரொம்ப பெரிய ஆளுங்க. ஆக்சுவலா அர்ஜுன் ஏன் ஆளு. ஐயோ மேடம், சாரி அர்ஜுன், சாரி பிரதர், மன்னிச்சிருங்க மேடம். அவரு உங்க ஆளுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல? ஆ. அர்ஜுன், யூ டோன்ட் வரி. இவனை நம்ம ஆளுங்க பாத்துக்குவாங்க. மேம் வா போலாம். சாரி ஆஷா மேடம், எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படல. டேவிட், சொல்லுங்க பிரதர். உன் பாரும் காரும் உனக்கு திரும்ப வேணும்னா ஆ. எனக்கு இந்த போட்டோவோட கதையை சொல்ல. போட்டோ காட்டுங்க பிரதர். பழைய போட்டோ பிரதர். பிக் டாடி சொன்னனால தான் இவன் சாவர நிலைமையில வண்டியில இருந்து தள்ளி விட்டேன். அப்பா 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 எந்திரிங்கப்பா. நான் போற நேரம் வந்துருச்சுப்பா. கேம்பிளிங் ஆட்டத்துல போற கடைசி உசுறு என்னோட தான் இருக்கட்டும். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நீ விலகியே இருக்கணும்பா. அப்பா எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. அப்பா 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 அப்பா. அப்பாவை எதுக்காக கொண்ட? யாரு கொலை பண்ண சொன்னது? இல்ல பிரதர், அவன் பிக் டாடி இல்ல, வெரி பிக் டாடி பிரதர். பிக் டாடி யாருன்னு சொல்லு. சொல்லு. தெரியாது ஒழுங்கு பிரதர். இல்ல மரியாதையா சொல்லு. பிரதர், எனக்கு தெரியாது. அர்ஜுன். அவனை விடு விடு. டேவிட், நீ கிளம்பு. தேங்க்ஸ் மேம். எதோட டேய் டேய் வாங்கடா போலாம். அர்ஜுன், இப்ப கூட உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் என்ன பண்ணணும் உனக்கு? எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அந்த பிக் டாடியோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அது யாருக்குமே தெரியாது அர்ஜுன். அவரோட கேசினோக்குள்ள சாதாரண கேம்பிளர்ஸால போகவே முடியாது. கேம்பிளர்ஸ் வேர்ல்டோட மிகப்பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கும். நீ தோக்கடிச்சி ரோலெக்ஸ், அவன் கூட பிக் டாடியோட ஆள் தான். தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். Arjun, I'm still waiting for you, Arjun. ப்ரோ, எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. உண்மையிலே நீங்க யார் ப்ரோ? டேய் டேய் திருடா ப்ரோ. ப்ரோ புடி ப்ரோ. டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் திருட்டு பையல அடி. ப்ரோ
போயும் ஒரு பொண்ணு. ஏய் புடா, ஏய் நில்லு, ஏய் அடிங் யாருகிட்ட? ப்ரோ போயும் ஒரு பொண்ணையா துரத்தி பிடிச்சோம். பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்தா உன் பொட்டி. ப்ரோ வெயிட் கம்மியாகுது ப்ரோ. ஹே செக் பண்ணு. ப்ரோ பெட்டியில பணத்தை காணோம். ரன்னிங்ல ராபரி பண்ணிட்டுக்கிறா. இன்ட்ரெஸ்டிங். இது அவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியாது. சாவி வேற என்கிட்ட இருக்கு. நீ எப்படி திறந்த? அதுதான் என்கிட்ட இருக்கிற யூனிக்கான டேலண்ட். எந்த மாதிரி பூட்டா இருந்தாலும் கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள திறந்துருவேன். ஏய் திருடிட்டு உனக்கு பேச்சு வேறயா? தேவா, இந்த பொண்ணு நமக்கு தேவைப்படுவா. விட்ரு. உன் பேர் என்ன? ஜூலி. ஜூலி, நீ எங்க டீமுக்குள்ள வரியா? நான் உன் டீமுக்குள்ள வரதால எனக்கு என்ன லாபம்? உனக்கு தேவை பணம், மரியாதை. அது ரெண்டுமே நான் தரேன். சொல்லுங்க ஆஷா மேடம். ஹலோ அர்ஜுன், பிக் டாடி விஷயமா நான் உன்னை மீட் பண்ணணும். நாளைக்கு கேசினோ வர முடியுமா? ஓகே மேம், நான் வரேன். ம். பிக் டாடி. நம்மெல்லாம் ஒரு டீம் ஆக போறோம்னா முதல்ல இந்த காஸ்டியூம் பிஹேவியரை மாத்தணும். இனிமே நாம எல்லாம் ஒரே டீம். ம். ஆஷா மேம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.